ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு வணிகவியல் காமர்ஸ் வந்து பப்ளிக் கொஷினுடைய மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின்ஸ் நம்ம படிச்சுட்டு போனால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கலாம். அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் 100 மார்க் கிடையாதுங்க, 200 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். மிகையாக சொல்கிறோம் நினைக்காதீங்க, ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. படிக்கக்கூடிய பசங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். வணிகவியல் கொஷின் பேப்பர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் வேணும், கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே வேணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ 11ஆம் வகுப்பு காமர்ஸ் இந்த வணிகவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் வந்து 90 மார்க் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை பகுதி அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள். அதில் பகுதி 1ல் வந்து நமக்கு 20 1 மார்க் வந்து கேட்பாங்க. நம்ம சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா எப்போதுமே 1 மார்க் வந்து விடாமல் படிக்கணுங்க. இப்போ நான் படிக்கக்கூடிய 1 மார்க்லாம் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். தெரியலனாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதை அடிக்கடி கேட்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய 1 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. ஒரு வருடத்தில் ஈட்டப்பட்ட வருமானம் அடுத்த ஆண்டில் வரி விதிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன வரி என்ன ஆண்டாக அது இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து பழங்கள் காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களினுடைய சேமிப்பிற்காக டேஷ் பண்டக காப்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. குளிர்பதன பண்டக காப்பமா இல்லை என்ன பண்டக காப்பம் அப்படின்றத நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் எது வந்து வியாபார நடவடிக்கைகளினுடைய சிறப்பியல்புகளில் கிடையாது அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ அது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எது சரி அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து எழுதணும். அடுத்து 4வது கொஸ்டின் வந்தீங்கன்னா பின்வரும் நபர்களில் யாரால் ஒப்பந்தம் வந்து நிறைவேற்ற முடியும்? இவங்க 4 பேரில் வந்து அல்லது 3 பேர் தான், அது இவை அனைத்தும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாரால் ஒப்பந்தம் வந்து நிறைவேற்ற முடியும்னு நீங்கள் எழுதணும். படிச்சிருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எழுதிக்கலாம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியால் உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு தொடங்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு எழுதணும். ஸோ காமர்ஸ்லையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்து வியாபார இடைநிலையர்களை வந்து எத்தனை வகைகளாக நம்ம பிரிக்க முடியும் அந்த இது எழுதிக்கோங்க. அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றது ஒரு மறைமுக வரி, அதை நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு அபாயத்தை கொண்டிருக்கக்கூடியது இதில் எது? வணிகமா, வியாபாரமா, உற்பத்தி தொழிலா, இல்லை இது எல்லாமேவா? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். டீப்பாக வந்து படிச்சிங்கன்னா இதெல்லாமே நம்ம எழுதலாம். அல்லது ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் படிச்சிங்கனாலும் எழுதிக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஷோ பண்ணுற பாருங்கள். இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விடுவிக்கப்படுவது என்ன, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டுமே விற்கக்கூடிய சில்லறை கடைகள் என்ன என அழைக்கப்படுகிறது? பொது பண்டகச்சாலைன்னு அழைக்கப்படுதா, சந்தை வியாபாரிகள் அழைக்கப்படுதா, தெருக்கடைகள் அழைக்கப்படுதா, இல்லை ஒரே வகை பண்டகச்சாலைன்னு அழைக்கப்படுதா நீங்கள் எழுதணும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். அந்த ஏபிசியோடைய ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50,000 டி அப்படி 50,000 கொடுத்துருக்காங்க. அதில் டி அப்படின்றது செலுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னா நிறைவேற்றதுக்கு முன்னாடி சி இருந்துவிட்டாங்கன்னா அந்த ஒப்பந்தம் என்ன ஆகும் அதை நீங்கள் எழுதணும். அப்புறம் 12வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் ஒரு பொது காப்பீட்டு வகையினை சார்ந்தது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மட்டும் நம்ம எப்பவுமே நல்லா படிக்கணும், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள்ள எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம், அதை நீங்கள் எழுதணும். அடுத்து குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்போ நமக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். இறக்குமதி வியாபாரம், மொத்த வியாபாரம், மறு ஏற்றுமதி வியாபாரம், இதில் எது பொருந்தாதுன்னு நீங்கள் எழுதணும். அடுத்து அரசு நிறுவனங்களினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் இதில் வந்து தெளிவாக எழுதணும். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். கப்பல் தலைவரால் சரக்கு பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக வழங்கப்படக்கூடிய ரசீது என்ன ரசீது அப்படின்றது நீங்கள் எழுதணும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரக்கூடிய ஆவணம் என்ன ஆவணம்ன்றது எழுதணும். 19வது கொஸ்டின் பாருங்கள். பயிற்சியியலினுடைய முக்கிய நன்மை என்ன? அடுத்து செலுத்து சமநிலையினுடைய உபரி வெளிக்காட்டுவது என்ன அப்படிலாம் நீங்கள் வந்து எழுதணும். இது இந்த 1 மார்க்கெலாம் நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா அடுத்து பார்ட் 2 வந்துடுங்க. 7 மார்க் எழுதணும். அதில் 30வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். 30வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பண்டைய வர்த்தக நிலையங்கள் 2 நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுல 2 மார்க் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது மட்டும் ஒரு கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டா நம்ம சாய்ஸ் விடாமல் எல்லா கொஸ்டினுமே படிச்சிடணும். ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே படிச்சுக்கோங்க. பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன? இந்து சட்டத்தினுடைய 2 பிரிவுகள் யாவை? பற்று அட்டை டெபிட் கார்டு, அதை பற்றி நீங்கள் சிறு குறிப்பு வரையணும். தனி உரிமையில் 2 தீமைகளை வந்து குறிப்பிடணும். ஏதேனும் 2 பருவகால உற்பத்தி ஆனால் தொடர் நுகர்வு பொருட்களுக்கு உதாரணம் தரணும்.
அப்புறம் குறு நிறுவனங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தரணும். சிறப்பு பண்டக சாலைகள் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் எழுதணும். ஏற்றுமதி வியாபாரம் பற்றி என்றால் என்னன்றது வந்து எழுதணும். ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 21வது கொஸ்டின்லேருந்து 23வது கொஸ்டின் வரைக்கும் ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து வேகமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 24லேருந்து 28வது கொஸ்டின் வரைக்குமே ஷோ பண்ணுறேன். அடுத்து வந்து 28, 29, 30வது கொஸ்டின். அடுத்து பார்ட் 3 வந்தீங்கன்னா 7 3 மார்க் எழுதணும். 40வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுவோம். முதல்ல 40வது கொஸ்டின் என்னென்னா, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தினுடைய நன்மைகள் என்ன? ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். சொலையாக உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்துடுங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை எழுதி முடிச்சது போக 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். எல்லாமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தொழில் நெறிமுறைகளினுடைய கருத்து வந்து என்ன? கூட்டாண்மை நிறுவனத்தில் வந்து குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை யாது? காப்பீடுனா என்ன? டெஃபைன் இன்சூரன்ஸு. பொது கழகங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை பப்ளிக் கார்பரேஷன்ஸு. அந்நிய நேரடி முதலீட்டினுடைய ஏதேனும் 3 தீமைகள். இந்தியாவில் வந்து முக்கிய ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் 3 வந்து குறிப்பிடணும். நடப்பு கணக்கினுடைய வரவு பக்கத்தில் தோன்றக்கூடிய இனங்கள் யாவை? இருதரப்பு வாக்குறுதிகளினுடைய வகைகள் யாவை? சுய உதவி குழுக்களினுடைய ஏதேனும் 3 சிறப்பு இயல்புகளை வந்து நீங்கள் விவரிக்கணும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4 வந்தீங்கன்னா 5 மார்க் எழுதணும். அல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். வணிகத்தினுடைய பல்வேறு தடைகளை வந்து நீங்கள் குறிப்பிடணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொறுப்பினரினுடைய தேவைகளை வந்து நீங்கள் விளக்கணும். ஏதாவது 5 எழுதுனா போதும் 5 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புறத்திறனீட்டலினுடைய நன்மைகளை வந்து கூறணும். ஏதாவது 5 பாயிண்ட்டு. அல்லது கூட்டாண்மை கலப்பினுடைய வகைகளை விளக்கணும். அதுவும் ஏதாவது 5 தான் நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களினுடைய இயல்புகள் வந்து என்ன? அதுவும் 5 பாயிண்ட் எழுதினா போதும். அல்லது பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குங்க. அதுவும் 5 எழுதினா போதும். ஏன் இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக எழுதிட்டு போயிடுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட் தான் எழுதணும். அவங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கரெக்டான பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 44வது குறி வந்து மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை? அல்லது இழப்பீடு என்றால் என்ன? அதனுடைய வகைகள் என்ன? அது எழுதணும். 45வது பாருங்கள் சிறு குறிப்பு. பகுப்பாய்வு உற்பத்தி தொழில்னா என்ன? மரபுசார் உற்பத்தி தொழில்கள் என்ன? கட்டுமான தொழில்கள்னா என்னன்னு எழுதணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா தனியாருடைய வணிகத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன? அது ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து பன்னாட்டு நிறுவனத்தினுடைய நன்மைகள் என்ன? அல்லது வந்து பார்த்திங்கன்னா தொடர்வண்டி போக்குவரத்தினுடைய நன்மைகளை வந்து விளக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47வது குறி வந்து கப்பல் ரசீதிற்கும் கப்பல் வாடகை முறிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? அல்லது செலுத்தல் சமநிலைக்கும் வாணிப சமநிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.